ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திங்கட்கிழமை காலையில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, டெய்லி ஏதாவது நட்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 4-5 நாளாக டெய்லி நட்ஸ் ஏதாவது ஒன்று வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கருப்பு கிஸ்மிஸ் வச்சுருக்கேன். இது வந்து நெஞ்சில் சளி இருக்கிறவங்களுக்கு வந்து இது டெய்லி சாப்பிட்டு வந்தாங்கன்னா நெஞ்சு சளி வந்து இறங்கும். அடுத்து வந்து ஆப்பிள் வச்சுருக்கேன். ஆப்பிள் வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுது. அடுத்து வந்து உளுந்தங்களி வச்சுருக்கேன். அடுத்து வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து உடலில் இருக்க நச்சுப் பொருட்களை வெளியே நீக்கிறதுக்கான ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது. அடுத்து வந்துட்டு இன்றைக்கி பாவக்காய் குழம்பு தான் வச்சுருக்கோம். பாவக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கேன். பாவக்காய் வந்து உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மாரடைப்பு ஏற்படக்கூடிய அபாயத்தை வந்து குறைக்கிறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணுது. சைடிஷ் வந்து இன்றைக்கி வந்து கேரட் கூட்டு வச்சுருக்கேன். கேரட்டில் இருக்க பீட்டா கரோட்டின் வந்து சருமத்தை வந்து சூரிய ஒளியிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் சருமத்துடைய நிறத்தை வந்து கூட்டுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கேரட் கூட்டு ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நைட்டு டின்னருக்கு வந்து இன்றைக்கி கோதுமை தோசை தான் வச்சுருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி அரைச்ச மல்லி சட்னி இருந்தது, அதையும் வச்சு இன்றைக்கி டின்னர் முடித்தாச்சு. விநாயகர் சதுர்த்தி வரனால தெருவில் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாமே சீரியல் பல்ப் போட்டிருந்தாங்க, டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வீடியோ எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை, கீப் சப்போர்ட்டிங் மீ.